ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இதை முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு பண வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கு அல்லது லோன் அப்ளை பண்ணால் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத பிரயாணம் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் சொந்தமாக இடங்கட வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இடம் மட்டும் இல்லை, வீடு, வண்டி, வாகனம், காரு, வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குமான்னா இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா இருக்காங்க அப்படின்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஏதாவது தேர்வாங்கிறவங்களுக்கு அடைக்க வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வரதில் நிறைய தடை இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அதனால் நமக்கு பெருசாக மகிழ்ச்சி இருக்கான்னா இல்லை. எல்லா விதத்துலையுமே இந்த வாரத்தில் 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது சுமாராக தான் இருக்குது. வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் மனநிலை தான் இருப்பீங்க. நீங்கள் வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயங்களை யார்கிட்டையும் பெருசாக பின்னாடி ஷேர் பண்ணாதீங்க. இது அத்தனையும் முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.